வேல்முருகன் வந்து கடந்த 2 ஆண்டுகளாகவே திமுகவுக்கு எதிர்த்து கடுமையாக எதிர்த்தார். இது உங்களை போன்ற பத்திரிகையாளர் கண்டிப்பாக இஸ்லாமியர் தலைவருடைய விடுதலை வந்து எல்லாமே கேட்டாங்க. வேல்முருகன் வந்து நம்ம ஜால்ரா தட்ட வேண்டியதில்லை, நியாயமான விஷயத்துக்கு நம்ம துணை இருப்போம், மக்கள் விரோத செயல்பாட்டுக்கு நம்ம எதிராக இருப்போன்ற ஒரு கோட்பாட்டு கொள்கையை வகுத்து அவர் செயல்பட்ட வேண்டிய விளைவு தான் இந்த தேர்தலில் அவர் கூப்பிடும்போது அவர் முதல் சிட்டிங்லேருந்து வெளியே வந்துட்டார். திமுகவில் வந்து ஆட்சி 5 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகாரிகள் தான் நடத்தப்படுறாங்க. இந்த அதிகாரிகள் யாருன்னா முழுக்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற அதிகாரிகள். முதல்வர் நடத்தலை, பாஜக வரக்கூடாது, அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு சொன்னால் திமுக நல்லாட்சி நடத்திருக்கணுமா இல்லையா? 5 ஆண்டுகளாக என்ன பிடிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? 50 ஆண்டுகளாக இந்த திமுகவை முஸ்லீம் சமூகம் முதுகில் சுமத்தி தூக்கிட்டு இருக்கு. இந்த 50 ஆண்டுகளாக திமுக முஸ்லீம் சமூகத்துக்கு செஞ்ச ஒரு நன்மையை சொல்லுங்க. இந்த இஸ்லாமிய சமூகம் வந்து திமுக ஆட்சி சொல்லன துயரங்களுக்கு உள்ளாகி இருக்கு. திருப்பரங்குன்ற பிரச்சனை யாரால கலப்பப்பட்டது? திமுக ஆட்சியாளர்களால். இந்த 5 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை கூட பொது வெளியில் வைக்கிறதுக்கு பயந்தாங்களா இல்லையா? திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் காட்டுமன்னார் கோயிலில் தேர்தலில் நிற்கிறார். அவருடைய மாற்றத்துக்கான காரணம் திருமாவளவனை பொறுத்தவரை 2 கருணாநிதி சமூகம், ஒரு கருணாநிதியிலே தமிழ்நாடு தாங்கலை, அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு சொல்லலாம். ஜெயிச்ச பிறகு அப்போ வந்து நிச்சயம் சொல்லலாம். ஒரு கால் திமுக அதை உடன்படல சொன்னால் அதிமுக விட்டு பேரம் பேசுவார். இன்னைக்கு இருக்க ஒரு சூழ்நிலை வந்து விஜய்க்கு அதே போல எம்ஜிஆர் காலத்தில் எப்படி ஒரு கூட்டம் வந்ததோ அதை விட அதிகமான கூட்டம் சேர்ந்தா வந்து நிறைய பேர் பேசுகிறாங்களே. உங்கள்கிட்ட காசு இருந்தால் 9 கூட்டம் விஜயத்தில் கூட்டம் போகும், இதோட 3 மடங்கு கூட்டம் வரலன்னா அப்போ கேளுங்க. அவன் ஒரு கட்சி தலைவனா அவனுக்கு ஓட்டு அளிக்கக்கூடிய சாதாரணமான தொண்டர்களை யாருமே அவங்க பார்க்கல. அரசியலை பொறுத்தவரையும் விஜய் மலை மேல் ஏறது தான் நினைச்சு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கான்னு தான் என்னுடைய பார்வை. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் இந்திய தேசியத்தினுடைய நிறுவன தலைவர் தடா ரஹீம் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அவர்கள், அதே தமிழ் தேசியத்தை கையில் எடுத்த வேல்முருகன், 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இல்லை, வேல்முருகன் வந்து ஒரு சீனியர். நாம் தமிழ் கட்சி சீமான் வந்து இப்போ ஒரு 15 ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை பொதுவெளியில் பிரபலப்படுத்தியது சீமான் தான். ஏன்னா ஒரு காலம் உங்களுக்கு தெரியும், ஆமாம், தமிழ் தேசியம் பேசுனா இது போன்ற எதுனா ஒரு அரங்கத்தில் உட்காந்து தான் விவாதிப்பாங்க. நான் கூட அந்த நேரத்தில் கலந்துருக்கேன். தமிழ் தேசியம் பேசணுன்னா அப்படி தான் உட்காந்து பேசுவாங்க. கருத்தரங்கம் போல் போயிட்டுருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். அது ஒரு 10-50 பேருக்கு மேலே வரமாட்டாங்க தமிழ் தேசியம் பேசுகிறவங்க. அதை பொதுவெளியில் இன்றைக்கி வந்து பல இளைஞர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் சீமான் தான். அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை. வேல்முருகனை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா பிரபாகரனை பற்றி பேசக்கூடாது. பிரபாகரன் படங்கள் வீட்டில் வச்சாவோ இல்லை பாக்கெட்டில் வச்சாலோ கைது பண்ணுன்னு சொல்லும்போதே பிரபாகரன் படத்தை நான் வைப்பேன், என்னை முடிஞ்சால் கைது பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞராகவே தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்கிறது. தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ்நாடு மீட்சிப்படை போன்ற போராளி குழுக்களோடு நேரடியாக தொடர்பு இருந்தது. தமிழரசன் என்கின்ற ஒரு மகாசக்தி உயிரோடு இருக்கும்போதே அவர் கூட அரசியல் பயணத்தை மேற்கொண்டார். இப்படி வந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் 2 பேரில் யார் முக்கியம், யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை அப்படின்னு சொல்லதோட இப்போ 2026 தேர்தலில் வந்து வேல்முருகனை ஆதரிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இது நாள் வரையிலையும் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி கூட அரசியல் ரீதியாக பயணிச்சுட்டு இருந்தோம். போராட்டங்கள் கிராட்டங்கள்லாம் நாம் தமிழ் கட்சி கூப்பிட்டா நான் போவேன், நான் கூப்பிட்டா அவர் சீமான் வருவார், இது போன்ற. இப்போ தேர்தல்னு வந்துச்சு. இப்போ தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி அவரும் நிற்கிறார்ல, 234 தொகுதி அவர் வந்து தேர்தல் 234 தொகுதியிலையும் அவர் நிற்கிறாரு. தொடர்ந்து வந்து 15 ஆண்டுகளை வந்து தேர்தல் களத்தில் வந்து அவர் பணியாற்றியவர். அதான் 234 தொகுதியிலையும் அறிவிச்சு நிற்கிறாரு. அவங்க கட்சியினுடைய கொள்கையை யார் கூட சேர மாட்டேன், யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், குறைஞ்சி 20% வாக்கு வர வைக்கும். இல்லை, 20% வாக்கு வந்த பிறகு நான் யாரையும் சேர்க்கறதை பற்றி நான் பேசுவேன். இதுதான் அவருடைய கொள்கை முழக்கமாக இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்தது கடைசியாக வந்து எப்படியாவது நம்மளை அழைப்பார், நம்ம போய் கூட்டணியில்னா கூட ஆதரவு தெரிவித்து அவர் கூட பயணிச்சுட்டு இருப்போம், தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். பட் அவர் அழைக்காத விருந்தாளியே நம்ம போக முடியாது. வேல்முருகன் அவர்கள் உங்களை அழைச்சார். வேல்முருகன் வந்து திமுக இப்படி முரண்டு பிடிக்குதுன்னு, அதாவது அவருக்கு சீட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே வந்து இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. திமுக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் இன்றைக்கி வேல்முருகனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, வேல்முருகன் ஒரு சீட்டுக்கு பதிலாக இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா போயிட்டு இருப்பாருன்றாங்க. வேல்முருகன் வந்து கடந்த 2 ஆண்டுகளாகவே திமுகவுக்கு எதிர்த்து களமாட்டம் கடுமையாக எதிர்த்தார். இது உங்களை போன்ற பத்திரிகையாளர் தெரியும், பத்திரிகையாளர் தெரியும்.
ஏன் சொன்னால் சட்டமன்றத்தில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் சம்மந்தப்பட்ட அமைச்சர் கொடுக்காம சபாநாயகர் ஏன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பரபரப்பான உங்களுக்கு தெரியும். அதையும் கேட்டார். ரெண்டாவது வந்து அவர் தொகுதிக்கான எல்லா திட்டங்களை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வரல. கடைசியாக தான் முடிகிற டைமில் தான் அந்த அறிவிப்பே வெளியிட்டாங்க. இல்லை, அந்த தொகுதிக்கான திட்டம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே அவங்க நடைமுறைப்படுத்தலை. குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து அவங்க கேட்க தயங்கும் போது கூட தைரியமாக கேட்ட ஒரு நபர் யாருன்னா, அதுதான் நம்ம கேட்குறோம். அதாவது இஸ்லாமிய தலைவருடைய விடுதலை வந்து எல்லாமே கேட்டாங்க. உங்கள் அமைப்பு இஸ்லாமிய சார்ந்த தலைவர்களும் கேட்டாங்க, விடுதலை சிறுத்தைகளும் கேட்டாங்க, சீமானு கேட்டாங்க, இவங்களும் கேட்டாங்க. ஆனால் அது கடைசி வரைக்கும் வந்து ஏமாற்றப்பட்டதுக்கான காரணம் இல்லை, அதான் ஏமாட்டான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வேல்முருகன் வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டே மறுபடியும் சீட்டு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி இருந்த கட்சிகளுக்கு சீட்டு கிடைச்சிது. நம்ம ஜால்ரா தட்ட வேண்டியதில்லை, நியாயமான விஷயத்துக்கு நம்ம துணை இருப்போம், மக்கள் விரோத செயல்பாட்டுக்கு நம்ம எதிராக இருப்போன்ற ஒரு கோட்பாட்டு கொள்கையை வகுத்து அவர் செயல்பட்ட விளைவு தான் இந்த தேர்தலில் அவர் கூப்பிடும்போது அவர் முதல் சிட்டிங்லேருந்து வெளியே வந்துட்டார். போய் என்ன சொல்லிக்கிறேன், நான் ஏற்கனவே கொடுத்த கோரிக்கைகள் கொள்கைகள் எதுவுமே நிறைவேற்றலை, மறுபடியும் திமுக ஆட்சி வந்த பிறகு அதை நிறைவேற்றுவாங்கன்னு என்ன உத்தரவாதம்? நியாயமானது. ஆனால் இதை எப்படி திமுக ஊடகங்கள் எப்படி திருப்புதுன்னு சொன்னால், இல்லை அவர் 2 சீட்டு கேட்டார், 1 கொடுப்பேன்னு சொன்னாங்க, அதனால வெளியேறிட்டார், இப்படி தான் வந்து ஒரு விதமாக மாயை கலப்புறாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. அவர் வந்து கொள்கை ஒரு சீட்டு கொடுத்துருந்தா கூட வாங்கியிருப்பார். அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஒரு சீட்டே இல்லை, நீ வெறும் கொள்கை மட்டும் நிறைவேற்றப்படும்னாலும் ஏற்றுக்கிட்டு இருப்பார். ஏன் சொன்னால் அவர் சிறு வயதிலேயே சரி, அவருடைய இழப்பு வந்து எப்படி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணிவு ஏற்படுத்தி இருக்கு. இப்போ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அது அதிமுக பயன்படுத்தும். எப்பவுமே வந்து ஒரு எதிர்ப்பை வந்து இன்னொரு கட்சி அதை தனக்கு சாதகமாக ஆக்கும் இல்லையா, அதை பயன்படுத்த செய்வோம். உடனே வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு சொல்லி அதிமுகவில் ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து இவருடைய ஆதரவு தேவைன்னு நாங்கள் அவசியம் இல்லை தேவை இல்லை தான். பட் இது வந்து திமுக எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா. திமுகவில் வந்து ஆட்சி 5 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகாரிகள் தான் நடத்தப்படுறாங்க. இந்த அதிகாரிகள் யாருன்னா முழுக்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்ற அதிகாரிகள். இவர்களால் தான் தமிழக அரசை நடத்தப்படுகின்றது. முதல்வர் நடத்தலை, இவங்ககிட்ட எந்த பவரும் இல்லை அப்படின்னு பொதுவெளியில் அடித்து விடுறது வந்து அது அதிமுக மைனஸ் ப்ளஸ் பாயிண்ட் தானே ஆகும். ஆமாம், அது ஒரு ப்ளஸ். நாங்கள் பாசிசத்துக்கு எதிர்ப்பு, பாஜகவுக்கு எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்புன்னு மேடையில் போட்டு ஓட்டு வாங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் அதிமுகன்னு சொன்ன பிறகு இப்போ பொது வழியில் என்னென்னா 27 தொகுதி மட்டும் தான் பாஜகவுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே வருதுங்களா. இப்போ அது கூட வந்து 5 பேர் யாருன்னா ஜி.கே. வாசன் தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து இவர் நம்ம பிரிசிலா அந்த அம்மா நிற்கிறாங்க தாமரையில். அதுக்கடுத்து ஏசி சண்முகம் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க. இப்படி வந்து இப்போ அதனுடைய எண்ணிக்கை கூட்டம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 சீட்டுக்கு வருதுல்ல. இல்லை அது அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. கூட்டணி சீட்டு கொடுத்துட்டாங்க, அவங்க இஷ்டம். அவங்க யார் சின்னத்தில் நிற்கணும் நிற்கக்கூடாதுன்றது அவங்க இஷ்டம். அது எதை வந்து எதிர்பார்த்தார்களோ அதை நிறைவேற்றார்கள், மறைமுகமாக நிறைவேற்றாருன்னு சொல்ல முடியும். பாஜக வந்து அந்த நிலை எடுக்காதுன்னு நம்ம சொல்லி நம்ம வாயை நாரடிச்சிக்க முடியாதுங்க. தேர்தலுக்கு பிந்திய விஷயம் அது. திமுக அதை விட சரி, பாஜக வரக்கூடாது, அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு சொன்னால் திமுக நல்லாட்சி நடத்திருக்கணுமா இல்லையா? 5 ஆண்டுகளை என்ன பிடிங்கிட்டு உட்காந்துருங்க. நீங்கள் பண்ணாத ஊழல் இல்லை, நீங்கள் வைக்காத கை எல்லா இடத்துலையும் கை வச்சு ஊழல் பண்ணிட்டீங்க. அப்போ இது எல்லாமே மக்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்போ உங்களுக்கே தெரியுது நமக்கு எதிராக மக்கள் இருக்காங்க அப்படின்னு. இப்போ விஜய் வேற இறங்கிட்டாப்புல. விஜய் வந்து யாருடைய ஓட்டை பிரிப்பாருன்னு சொல்லுங்கள்? திமுகவுடைய ஓட்டுன்னு சொல்லுங்கள். குறிப்பாக வந்து கிறிஸ்துவ வாக்குகள் மாறுது, தலித் வாக்குகள் மாறுது. சரி, அதுதான் இப்போ கிறிஸ்துவ வாக்கள் தலித் வாக்கள் சொல்ல, இஸ்லாமியர் வாக்கு வந்து இப்படி மாறாது. அதெல்லாம் மாறாதுங்க, திமுகவுக்கு மட்டும்தான். சில பொறுக்கி புறம்போக்கு பசங்க ஏதோ அரசியல் பிரதிநிதித்துவம் வேணும்னு அங்கே கூட போய் சேர்ந்துட்டு அவங்க கூட கூத்தாடிக்கலாம். 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதாங்க, கூத்தாடிகள் கூட சேர்ந்து கூத்தாடிக்கலாமே தவிர இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மாறாது. ஒரு வாய்ப்பு வந்து பாதுகாப்பு, இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு தலைவர்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மட்டும் தானே கொண்டாடுறாங்க. எந்த நியாயம் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் இல்லை, விஜய் இல்லை. நாங்கள் ஏன் பாதுகாப்பு அவனை எடுத்துக்கிறோம்? எங்களுக்கு பாதுகாப்பு இறைவனை தான் நாங்கள் பார்க்குறோம்.
புரியுங்களா? இங்கே இருக்கக்கூடிய அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கட்டும் அந்த ஆட்சி இருக்கணும் முடிவு எடுக்கிறாங்க இஸ்லாமியர்கள். பாதுகாவலாம் எந்த முஸ்லீமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவரும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இப்போ ஸ்டாலின் தான் பாதுகாவலர் இஸ்லாமிய இருக்குன்னா 10 ஆண்டு தொடர்ந்து திமுக தானே வந்து சிறுபான்மை மக்களுக்கு வந்து பாதுகாப்பாரனா திகழ்துன்னு சொல்லிட்டு பாதுகாப்புல என்ன பாதுகாப்பு? 50 ஆண்டுகளா திமுகவை முஸ்லீம் சமூகம் முதுகுல சுமத்தி தூக்கிட்டு இருக்கு. இந்த 50 ஆண்டுகளாக திமுக முஸ்லீம் சமூகத்துக்கு செஞ்ச ஒரு நன்மையை சொல்லுங்க. அதான் உங்களுக்கு அந்த உலமாக்களுக்கு வந்து மாத ஊதியம் கொடுத்துருக்காங்க. ஏன் உலமாக்கள் எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா? அதுதானே உங்கள் இதில். அதே போல் வந்து வெக்போர்டு நிலங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து மீட்டு கொடுத்துருக்காங்க. மீட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? அதே ஆட்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதே ஆட்கள் கொடுத்துருக்கீங்க. மீட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஏழையை வச்சுருக்காங்க வெக்போர்டு இடம், அந்த இடத்த மீட்டு பணக்காரனுக்கு கொடுக்குறீங்க. இதனால் முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன நன்மைன்றாங்க? அது முஸ்லீம் சமூக நன்மை தானே. உங்களை போல தலைவர்கள் உங்களை போல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கொண்டாடுறாங்களே. கொண்டாட காரணம் என்னன்னா, அவங்களுக்கு சில சீட்டுகளும் இத்தியாதி வேறு ஏதோ நோட்டுகளும் கிடைக்கிது, அதனால கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகம் வந்து திமுக ஆட்சி சொல்லன துயரங்களுக்கு உள்ளாகி இருக்கு. திருப்பரங்குன்றம் பிரச்சனை யாரால கலப்பப்பட்டது? திமுக ஆட்சியாளர்களால். இன்னைக்கு வேல்முருகன் சொல்றது நான் அதை ஏன் அவமதிக்கிறேன்னு சொன்னால், அன்னைக்கு வந்து தர்காவுக்கு திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னது ஒரு கலெக்டர், தடுத்தது போலீஸு. அப்போ அதிகாரி முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் காரனாக தானே இருக்கான். சரி, நீங்கள் ஆட்சியாளராக இருக்கீங்க, இது சம்மந்தமாக அறநிலையத்துறை அமைச்சருக்கு அந்த இஸ்லாமியர்கள் தெரிவிக்கிறாங்க, நீங்கள் என்ன நடவடிக்கை? நீங்கள் உங்கள் இதில் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறீங்கன்னா, நல்லாவே தெரியும் உங்களுக்கு, பாசிச இது வந்து உள்ள தமிழகத்தில் உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுக்காக அரணாக வந்து திமுக அரசு தான் வந்து தொடர்ந்து போராடுறோம், நாங்கள் அவங்களோட இருந்து கை கோத்துருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இதை வேல்முருகன் கூட வந்து ஆதரிக்கல? நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் அவர் சொல்கிறாரு, திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 5 ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை கூட பொது வெளியில் வைக்கிறதுக்கு பயந்தாங்களா இல்லையா? நிறைய இடத்துல நடந்தது. வேங்கை வயல் விஷயத்துக்கு என்ன நடந்தது? புகார்தாரரை குற்றவாளி ஆக்குனாங்களா இல்லையா? இன்னைக்கு வேல்முருகன் சொல்கிறாரா இல்லையா? எல்லாத்தையும் அதிகார வட்டத்தில் அதிகாரிகள் முழுக்க ஆர்எஸ்எஸ் காரனாகவே இருக்காங்க அப்படின்றாரு. அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. வேங்க வயல் விஷயத்தில் புகார்தாரரை குற்றவாளி ஆக்கினாங்க. இதுவரை வந்து தேசிய அரசியலில் ஈடுபட்ட திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் காட்டுமன்னார் கோயிலில் தேர்தலில் நிற்கிறார். அவருடைய மாற்றத்துக்கான காரணம் இல்லை, நான் பல தடவை நான் சொல்கிறது, திருமாவளவனை பொறுத்தவரையிலும் 2 கருணாநிதிக்கு சமம். ஒரு கருணாநிதியிலே தமிழ்நாடு தாங்கலை, 2 கருணாநிதிக்கு சமம். அந்தளவுக்கு வந்து அரசியல் நுணுக்கம் தெரிஞ்ச நபர், சாதாரண நபர் இல்லை. உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் அவர் தேசிய அரசியலை புறக்கணித்து மாநில அரசுக்கு வர்றாருன்னா உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், தமிழக அரசியல் இன்னும் அடுத்த நிலை போகும்போது என்ன வேணாலும் மாறலாம். இப்போ விஜய் போன்ற கூத்தாடிகள் இன்னும் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவரை நான் திருமாவளவனை பார்க்குறேன். அதுபோது அவர் மறுபடியும் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு வராருன்னு சொன்னால், தொங்கம் சட்டமன்றம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்தார்னா அவருடைய நிலைப்பாடு மாற்றி வருவாரா? இல்லை, தொங்கு சட்டமன்றம் உருவாச்சின்னு சொன்னால் அவர் நிலைப்பாடு எப்படி வேணும் மாற்றலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் திமுக விட்டு டிமாண்ட் பண்ணலாம், கூட்டணி ஆட்சி வேணுங்கன்னு சொல்லலாம், அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு சொல்லலாம். ஜெயிச்ச பிறகு அதை கூட கணக்கு போட்டிருக்கலாம். ஏன் சொன்னால், திமுகவிலே இருக்கான்னு திமுக இந்த வரை தொங்கு சட்டமன்றம் இது பண்ணோம், அப்போ நமக்கு ஒரு பலம் கிடைக்கும். அப்போ பலம் கிடைச்சா நம்ம சில கண்டிஷன் வைக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு அப்போ வந்து பணிஞ்சு போயிட மாட்டார், அவர் ஏறி அடிப்பாப்பில் நிச்சயம். அப்போ வந்து நிச்சயம் சொல்லலாம். ஒரு கால் திமுக அதை உடன்படலன்னு சொன்னால் அதிமுக கிட்ட பேரம் பேசுவார். புரியுதுங்களா? அதுக்காக தான் அவர் மாநில அரசியலுக்கு வராரு. அவர் மாநில அரசு வந்ததுக்கு காரணமே அதான், அதிகாரத்தில் நம்ம பங்கு பெறணும். இப்போ நம்ம அது சொன்னோன்னா அது கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் வரும், அந்த ஒரு தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வரும், எல்லாமே. அவரும் வந்து இந்த கூட்டணியில் எப்படியெல்லாம் வந்து திமுக வந்து பெரிய அண்ணன் தன்மையில் நடந்தது, எப்படியெல்லாம் வந்து பிரச்சனை எதிர்கொண்டது அவர் தெரியும் இல்லையா அவருக்கும். ஆமாம், ஒவ்வொருத்தரும் எப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. அவர் சாதாரண நபர் இல்லைல்ல, எல்லாம் உணர்ந்து மண்டையில் வச்சுக்கிட்டு. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, எம்பியாக இருந்தால் கூட, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட, சட்டமன்ற உறுப்பினராக தன்னை வந்து இது பண்ணுறாருன்னு சொன்னால் நிச்சயம் இது போன்ற அரசு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிச்சயம் இந்த முறை வந்து அறிவு பெரும்பான்மையாக திமுக ஜெயிக்கும்னு நினைக்கலாம். என்னுடைய பார்வையில் திமுக இந்த வாட்டி தோக்குதுன்னு தான் நான் பார்ப்பேன். நான் ஏன் தோக்குதுன்னு சொன்னால், திமுகவுடைய வாக்குகள் அப்படியே விஜய் எடுக்கிறாப்பல. விஜய் எடுக்கிற வாக்குகள் எல்லாம் திமுக தான்.
இதில் அதிமுக பிஜேபி ஏன் ரொம்ப குதூகலமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து திமுக ஓட்டை விஜய் பிரிப்பான், நம்ம ஈஸியாக வந்துடலாம் அப்படி, நம்முடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்குது, நம்ம அப்படியே வரலான்னு பார்க்குறாங்க. பட் அதிமுக வாக்கு வங்கியை எவ்வளோ பிரிப்பான்றது தெரியாது. உண்மையிலே அதிமுக மற்ற எல்லாரும் சமூக செயற்பாட்டாலும் சொல்லக்கூடிய விஷயம் திமுக ஓட்டு தான் விஜய் பிரிப்பான், திமுக ஓட்டு தான் விஜய் பிரிப்பான். ஏன் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துச்சான் திமுக கிட்ட. அதனால தான் இவனுக்கு போயிட்டு என்ன பண்ணுறான், தேமுதிக எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கலாம். புரியுதுங்களா? ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருவான், விஜய் வந்து உங்கள் ஓட்டு தாங்க பிரிக்கிறாரு அப்படின்ட்டான். அப்போ இந்த தகவல் அதிமுக போடுங்க, அதிமுக கூட்டணி கொஞ்சம் சந்தோஷத்துலேயே இருக்காங்க அவங்க. புரியுதுங்களா? இது திமுக வந்து கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 2021 இருந்த இந்த ஆக்ரோஷம் இருந்து பார்த்தீங்களா, அது இப்போ இல்லை. அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கே இல்லை. அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்போவுமே வந்து திமுகவில் வந்து கலைஞர் சொல்லுவார், அதாவது தேர்தல் அறிக்கை தான் வந்து ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அறிக்கை வச்சு தான் வந்து எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அது இந்தியா முழுக்க வந்து பார்க்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக வந்து முன்னணி பெற்றிருக்கு அதனுடைய தேர்தல் அறிக்கையில். திமுக வந்து அதே போல் வந்து பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதிமுகவில் என்ன சொல்கிறாருன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, மகளிருக்கு வந்து நீங்கள் எது வேணால் வாங்கிக்கிங்க, 8000 ரூபாய் கூப்பன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே போட்டி. இப்போ 1500னா 2000, 2000னா 2500, இப்படி போட்டி போட்டுக்கிட்டு வந்து இலவசத்தை தான் முன்னிறுத்துறாங்களா? இவ்வளோ சொல்கிறாங்க கஜானா காலியாக இருக்கு. ஆமாம், இப்போ கஜானா காலியாக இருக்கும்போது 4.5 லட்சம் கோடி கடத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய 4 லட்சம் கோடியா? ஆமாம், 4.5 லட்சம் கோடி. ஏங்க அது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 4.5 லட்சம் கோடி கடனை விட்டு சென்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்காங்க. மாநில விஸ்தரிப்பு, அதான் மாநில நலன் மற்றும் சார்ந்த விஸ்தரிப்பு. அதில் தான் இப்போ இந்த மழைநீர் கால்வாய்க்கு 4000 கோடி 5000 கோடி ஒதுக்குனாங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. இப்போ 8 லட்சம் கோடி ஆயிடுச்சு கடன். நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 4 லட்சம் கோடி இருந்தது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2.6 லட்சம் கோடிக்கு வந்து என்ன செலவு பண்ணாங்கன்னு சொல்லி புள்ளி விவரமே வெளியில்லை. இப்போ சமீபத்தில் கூட அன்புமணி பேசினார், வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, 2.6 லட்சம் கோடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார், வெள்ளை அறிக்கை கேட்டார். அதுக்கு யாருமே பதில் சொல்லல. இப்படி தான் இருக்குது. அப்போ 8 லட்சம் கோடினா இப்போ இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்து மறுபடியும் வெளிநாட்டு கடனை வாங்கி, இப்போ இது யார் மீதுனா உங்கள் மீது என் மீது தான் பாயும். கண்டிப்பாக. அதே போல் வந்து உங்களுடைய கட்சியினுடைய உங்கள் ஆசான்னு கூட சொல்லலாம், பழனி பாபாவுடைய நேசிக்கக்கூடிய அந்த தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர். கடைசி நேரத்தில் வந்து சசிகலாவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தனியாக வந்து தேர்தல் இருக்க, தனியாக வந்து ஒரு கூட்டணி, அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஏன் வந்து வேல்முருகன் வந்து ஆதரவு தராமல் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு? இல்லை, வேல்முருகனுக்கு ஆதரவு அவர் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் சீனியர் மோஸ்ட் இல்லைங்களா. ரெண்டாவது டாக்டர் வந்து பொறுத்து இந்த எல்லாரும் நம்ம வந்து கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு ரொம்ப, ஏன்னா அவர் தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டியாக இருக்கும்போது எப்படி எல்லாருமே வந்து தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி தான் போவாங்க, உங்களுக்கு தெரியும். அதுமாரி ஒரு காலம் வரும்னு உட்காந்துட்டாரு. இது குறுக்கு சால் வந்து அன்புமணி அவங்க மகன் வந்து ஈஸியாக ஓட்டிட்டாரு. அதிமுகவோட கூட்டணி பெற்ற உடனே பாஜக வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லி அந்த சின்னமோ கட்சியும் இவர் தான் அப்படின்றது தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க நீ பாஜக என்று சொல்லுதா தான் கேட்டாங்க. அப்போ பண்ண உடனே டாக்டரை பொறுத்தவரையிலே நோவேர் ஆகிட்டாருன்னு தான் சொல்லலாம். அப்போ அந்த சின்னமோ கட்சியும் அவர்கிட்ட இல்லைன்னும் போது வேறு அரசியல் கட்சிகள் அவர் அணுகலை. இப்போ திமுக கூட கூப்பிட்டு ஒரு 4 சீட்டு கொடுக்கலாம், 5 சீட்டு கொடுக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கே தவிர முன்ன மாதிரி ஒரு மெஜாரிட்டி இல்லை. அப்போ டாக்டர் அது வாங்க முடியாது. அவர் 3 சீட்டு 4 சீட்டை வாங்கினார்னா அது அவருக்கு பெரிய அவமானம் ஆகிடும். அப்போ அதுவும் மறுக்கிறாரு. அப்போது வேறு எந்த கூட்டணியில் விஜய் போன்ற கூத்தாடிக்கிட்ட அவர் போக முடியாது. புரியுதுங்களா? அவருடைய சீனியர் மோஸ்ட், அவருடைய அனுபவம் எல்லாம் அப்படி இருக்கும்போது சசிகலா போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி, சசிகலா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலையை அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்து பண்ணிருந்தாங்கன்னா அதிமுக இன்னைக்கு அவங்க கைக்கு போயிருக்கான். அவங்க வந்து ரொம்ப லேட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து நான் மறுபடியும் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் வேஸ்ட்டுன்றது. கடையை சாத்தின பிறகு சாவியத்தில் இப்போ வந்து வேஸ்ட். அவங்க இப்போ இறங்கிட்டு நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன்,
நான் வந்து சாதாரணமான ஆள் இல்லை, நான் எம்ஜிஆர் கூட இருந்தவ, ஜெயலலிதா கூட இருந்த, நீ எல்லாம் இருந்தது தான். நீங்கள் ஜெயிலேருந்து வெளியே வந்தோடனே இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருந்தாங்கன்னா உண்மையிலே அப்போது ஒரு விதமான அலை இருந்தது உங்களுக்கு. கண்டிப்பாக பாய். கடைசியாக ஒரு கேள்வி, அதாவது வந்து பல தலைவர்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, பல தேர்தல் கூட்டத்தில் மக்கள் அலை அலையாக வந்து பேச்சு கேட்ட பல காட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க ஒரு சூழ்நிலை வந்து விஜய்க்கு அதே போல் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி ஒரு கூட்டம் வந்ததோ அதை விட அதிகமான கூட்டம் சேர்ந்தா வந்து நிறைய பேர் பேசுகிறாங்களே. உங்கள்கிட்ட காசு இருந்தால் நயன்தாரா கூப்பிட்டுவாங்க, இதே இடத்துல கூட்டம் போடுவோம். இதோட 3 மடங்கு கூட்டம் வரலன்னா அப்போ கேளுங்க. நயன்தாரா கூட்டம் வரும். நயன்தாரா மட்டும் இல்லை, சினிமா நடிகைகளுக்கு அத்தனை பேரும் கூட்டம் வரும். அது சினிமா பிரபலம், புரியுதுங்களா? விஜயும் அப்படி தான். இன்னும் சினிமா ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறாங்க அவனை. அவன் ஒரு கட்சி தலைவனா அவனுக்கு ஓட்டு அளிக்கக்கூடிய சாதாரணமான தொண்டர்களை யாருமே அவங்க பார்க்கல. அதனால தான் அப்படி பார்த்துருந்தாங்கன்னா இப்படி வெறித்தனமாக யாருமே போக மாட்டாங்க, புரியுதுங்களா? அதே நம்மளாம் வந்து ஆனால் இது எல்லாமே வந்து அவர் சென்னை சிட்டியில், அதாவது வந்து சென்னை சிட்டியில் பெரம்பூர் தொகுதியில் வந்து இன்றைக்கி பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது பிரமிக்கத்தக்க அளவுக்கு வந்து அந்த கூட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. சென்னையில் எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சென்னையில் பெரும்பாலும் வந்து விஜய் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மாதம் அவர் காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் எல்லாமே வந்து உற்று நோக்குறாங்களே. அதுதான் சொல்கிறேன் தலைவர். நான் என்ன சொல்கிறேன், இப்போ சென்னையில் எடுத்துங்க, பிரபலமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் மனு தாக்கல் பண்ண போகிறார். அவர் கூட தொண்டர்கள் மட்டும்தான் கூட வருவாங்க. ஆனால் அதே ஒரு சினிமா பிரபலம், இப்போ வந்து ஓவியான்னு ஒரு பெண் இருந்தால் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கண்டு அவருக்கு 1.5 மில்லியன் 1.5 கோடி ஓட்டு அவருக்கு ஓட்டு போட்டாங்க, புரியுதுங்களா? இப்போ அதே ஓவியா வந்து ரோட்டில் போகிறான்னு வச்சுக்கலாம், மனு தாக்கல் பண்ணவே போகிறான்னா இதே மாதிரி பன்மடங்கு கூட்டம் வரும். இந்த கூட்டத்தை பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவர் கூட்டமே இல்லை, இவருக்கு பேர் கூட்டம்னு சொன்னால் இது ஓட்டாக மாறாது. ஆனால் அவர் பின்னாடி அரசியல் கட்சி தலைவர் பின்னாடி போகிற கூட்டம் பார்த்தீங்களா, அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு சார்ந்த முழுக்க ஓட்டாக மாறும். இதுதான் வித்தியாசம். கண்டிப்பாக விஜய் பின்னாடி போகிறது ரசிகர்கள், அது அவர் ஓட்டாக மாற்றணும், தொண்டர்களை அவங்கள மாற்றணுன்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. அவர் அந்த ரசிகர்களை வச்சு தான் சம்பாதிச்சு பிடி பெஞ்சிட்டார். பல ஆயிரம் கோடியை சம்பாதிச்சிட்டார். உள்நாடு வெளிநாடுன்னு முதலீடு பண்ணிட்டார். மறுபடியும் அந்த ரசிகர்களை விடாமல் அந்த ரசிகர்களை மறுபடியும் அரசியல் என்ற சாக்கடையில் முக்கி அவர் மறுபடியும் லாபம் பார்க்க துணிஞ்சிட்டார். அதனுடைய எதிர்வழி தான் இது. அதனால தான் மக்களை பற்றி சிந்திக்காமல் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட, அவர் இத்தனை நாளாக விஜய் தான் கதாநாயகன் பேர் வரும்போது என்ன வரும்? விஜய்ன்னு தான் வரும். அரசியல் இறங்கின பிறகு எதுக்கு ஜோசப் விஜய்ன்னு அறிமுகப்படுத்துறாரு? தன்னுடைய மதத்தையும் அடையாளம் படுத்துறாருன்றீங்களா? அப்படி தான் பார்க்க முடியும். அப்போ நான் இன்றைக்கி ப்ராப்ளம் ஆகிட்டேன். நான் இன்றைக்கி என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. அன்றைக்கி நான் ஜோசப் விஜய்னு பேர் போட்டால் என்னுடைய படத்தை புறக்கணிச்சிடுவாங்களோ இந்து மக்கள் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? இதே வந்து எச் ராஜா வந்து விஜய் இல்லை, அவனுடைய உண்மை பேர் விஜய் ஜோசப்னு சொல்லும்போது நிறைய பேர் பொங்கினாங்க. இது தேவையா? அவர் பேர் என்னவோ, ஆனால் அவர் விஜய் தானே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்பவர் யார்? விஜய் ஜோசப். திருச்சி தொகுதியில் நிற்கிறவர் யார்? விஜய் ஜோசப். இப்போ விஜய் ஜோசப்பை முன்னிலைப்படுத்தனுடைய காரணம், அப்போது அந்த கிறிஸ்தவ மக்கள் நீங்கள்லாம் வாங்க, நானும் உங்களால் தான், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாரா? எப்படி இருக்கலாம்? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலை பொறுத்தவரையிலையும் விஜய் மலை மேலே ஏறது தான் நினச்சி பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கான்னு தான் என்னுடைய பார்வை. நிச்சயமாக பாய், உங்களுடைய கருத்து அது வந்து உண்மையாக பொய்யா என்பது 2026 இந்த தேர்தலை வந்து மக்கள் தீர்மானிப்பார்கள். விஜய் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா? நான் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி பாய்.